வெல்கம் டு சிதேஜன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயாலஜியில் இன்னொரு கான்ட்ரவர்சி கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த டபுள் மெம்பரேன் லேயர் கொஸ்டின்ஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட் மோஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து கிளைம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிடறேன். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இதுக்கு என்ன மார்க் வரணும் அப்படின்ட்டு. சரி, கொஸ்டின் என்னன்னு படிச்சு பார்ப்போம். நம்ம கொஸ்டின் வந்து செல் தி யூனிட் ஆஃப் லைஃப்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கேட்டிருக்காங்க. பார்ப்போம் என்னன்ட்டு. given below are two statement, கீழே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 படிச்சு பார்ப்போம். மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் ஆர் த டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். கண்டிப்பா மைட்டோகாண்ட்ரியாங்கிறது அவுட்டர் லீனியரா இருக்கும், உள்ள வந்து ஏகப்பட்ட ஃபோல்டடா இருக்கும் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்றதுக்கு. குளோரோபிளாஸ்ட் அவுட்டர் மெம்பரேன் ஒன்று இருக்கும், இன்னர் மெம்பரேன் ஒன்று இருக்கும். இன்னர் மெம்பரேன் தான் நமக்கு குளோரோபிளாஸ்ட் எல்லாம் இருக்கும். சரி, அப்படிங்கிறப்போ இதுல நமக்கு போட்டோ சிஸ்டம்லாம் நடக்கும் அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டுக்குமே நமக்கு என்ன இருக்கு, டபுள் மெம்பரேன் லேயர் இருக்கு. இதுல நம்ம இதை வச்சுதான் படிப்போம். போட்டோ சிந்தசிஸும் ரெஸ்பிரேஷனும் இதில் தான் நம்ம படிப்போமே. அப்படிங்கிறப்போ இது 100% கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். டபுள் மெம்பரேன் தான் வச்சிருக்கு. பட் இங்க ஸ்டேட்மெண்ட் 2 தான் கான்ட்ரவர்சி வருது. என்னன்னு பார்ப்போம். இன்னர் மெம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா is relatively less permeable as compared to the chloroplast அப்படிங்கிறாங்க. குளோரோபிளாஸ்ட கம்பேர் பண்றப்போ மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன் ரொம்ப ரொம்ப கம்மியான பெர்மியபிள் தான் வச்சிருக்கு, லெஸ் பெர்மியபிள் தான் வச்சிருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாயிண்ட் நான் உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க பொதுவான ஸ்டேட்மெண்ட் இது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடும். பட் இன்சைட் லைன் தான் அது நம்ம காப்பாற்றி விடும். என்னன்னா, இப்போ குளோரோபிளாஸ்ட் இருக்கு, அதோட இன்னர் மெம்பரேன் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, அதோட இன்னர் மெம்பரேன் இருக்கு. அப்படின்னா ரெண்டு இன்னர் மெம்பரேனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பேற்பட்ட நேச்சுரல் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பெர்மியபிலிட்டி தான். இதை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க குளோரோபிளாஸ்டோட இன்னர் மெம்பரேன் எடுத்துக்கங்க, மைட்டோகாண்ட்ரியோட இன்னர் மெம்பரேன் எடுத்துக்கங்க. ரெண்டுத்தோட இன்னர் மெம்பரேனும் ரொம்ப 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 பெர்மியபிலிட்டி கம்மியா தான் இருக்கு. இந்த ரெண்டு பெர்மியபிலிட்டியில எதோட பெர்மியபிலிட்டி கம்மி இருக்கு கம்பேர் பண்ணி பாக்குறப்போ அப்படின்ட்டு நமக்கு கொஸ்டின். இப்போ நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல சொன்ன சில ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். மைட்டோகாண்ட்ரியோட அவுட்டர் மோஸ்ட் மெம்பரேன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாலிக்யூலுக்கும் பெர்மியபிள் தான். இதை கூட கொஸ்டினை கேட்டிருக்கலாம், இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆனா இன்னர் மெம்பரேன் சில மாலிக்யூலுக்கு லைக் ஏடிபி இந்த மாதிரி குட்டி குட்டி மாலிக்யூலுக்கு மட்டும்தான் பெர்மியபிள். அதோட உள்ள ஏகப்பட்ட ஃபோல்டிங் இருக்கு. இந்த ஃபோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பெர்மியபிள் தான், லெஸ் பெர்மியபிள். காரணம் வந்து இதோட இன்னர் ஃபோல்டிங்க ஒரு ரீசன் சொல்றாங்க. ஏன்னா இது இன்னர் ஃபோல்டிங் நிறைய இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமும் நடக்கிறதுனால மற்ற மோலிக்யூல் உள்ள அலோவ் பண்ணுறது ரொம்ப ரேர், முக்கியமாக ரொம்ப கம்மி. ஏடிபி மாதிரி சின்ன சின்ன மோலிக்யூல்ஸ் தான் உள்ள அலோவே பண்ணும். இப்போ குளோரோபிளாஸ்டுக்கு பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு நமக்கு ப்ரீவியஸ் இயர்லயோ புக்லயோ டேட்டா கிடையாது. ஆனா என்சிஆர்டில ஒரு டேட்டாவை நமக்கு எக்ஸாக்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு வந்து ஆன்சருக்கு சொல்ல முடியாது. என்சிஆர்டி ஃபேக்ட் பேஸ் வச்சுதான் மட்டும் தான் நம்ம ஆன்சருக்கு எடுப்பாங்க. அப்போ இதை தான் நம்ம பார்க்கணும். பாருங்க, லைக் மைட்டோகாண்ட்ரியா த குளோரோபிளாஸ்ட் ஆல்சோ டபுள் மெம்பரேன். இதை தானே அவன் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கான். ஸ்டேட்மெண்ட் 1ல இதுதான் வந்திருக்கு அப்படின்னா 100% அடிச்சொல்லாம். அடுத்த 2 லைன் தான் ஸ்டேட்மெண்ட் 2. ஏன்னா இங்கிருந்து ஒரு கொஸ்டினும் இன்னொரு லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுக்க மாட்டான்ல. ஏன்னா இது ஒரே லெசன்ல வரக்கூடிய 2 கொஸ்டின் எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் இங்க நீங்க ப்ராபபிலிட்டி பாருங்க. ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஒரே லெசன்ல 2 ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியும். அதுதான் நான் எடுத்துட்டு இருக்கேன் எல்லா கொஸ்டின்லயுமே. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. ஆஃப் த டூ இன்னர் மெம்பரேன் ஆஃப் இன்னர் குளோரோபிளாஸ்ட் மெம்பரேன் இஸ் லெஸ் பெர்மியபிள் அப்படிங்கிறான். அப்போ என்சிஆர்டி என்ன வந்து டிக்ளேர் பண்ணுதுன்னா குளோரோபிளாஸ்டோட இன்னர் மெம்பரேன் தான் லெஸ் பெர்மியபிள் அப்படின்னு அவன் டிக்ளேர் பண்றான். ஆனா ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை போனஸ் மார்க் கிளைம் பண்றாங்கன்னா ஆஃப் த டூ அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு. ஏன் சார் ஆஃப் த டூனா இவங்க 2 வகையில் குழப்பிக்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்டுக்கு ஆஃப் த டூ சொல்றாங்களா, இல்ல இன்னர் மெம்பரேன் அண்ட் இந்த டபுள் மெம்பரேன் இருக்குல்ல, டபுள் மெம்பரேன் 2 விஷயம் இருக்கு. ஒன்னு இன்னர் மெம்பரேன், அவுட்டர் மெம்பரேன் இருக்கு, அதுக்கு சொல்றாங்களா, இல்ல மைட்டோகாண்ட்ரியாவோ இல்ல குளோரோபிளாஸ்டா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு கொண்டு வராங்க. ஏன்னா ஆஃப் த டூ இன்னர் மெம்பரேன் அண்ட் அவுட்டர் மெம்பரேன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னர் குளோரோபிளாஸ்ட் மெம்பரேன் வந்து ரிலேட்டிவ்லி லெஸ் பெர்மியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் தான் சொல்லிட்டேன், ஜென்ரலாவே மைட்டோகாண்ட்ரியாவாகட்டும் குளோரோபிளாஸ்ட் ஆகட்டும் அதோட இன்னர் மெம்பரேன் லெஸ் பெர்மியபிள் தான். அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல.
அவன் எதை ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிருப்பானா ஆஃப் த டூ அப்படிங்கிறதுல மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் தான் மென்ஷன் பண்ணியிருப்பான். அந்த டேட்டாவை பார்த்தோம்னா அதுலயும் தெளிவா கொடுத்துருக்கான். அவன் இன்னர் மெம்பரேன் அவுட்டர் மெம்பரேன் இந்த இடத்துல குளோரோபிளாஸ்டே கொடுத்துருக்க மாட்டான், ஜென்ரல் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கணும். ஆனா அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணிட்டான், இன்னர் குளோரோபிளாஸ்ட் மெம்பரேன் இஸ் ரிலேட்டிவ் லெஸ் பெர்மியபிள். அதாவது மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன் ஒரு ஏடிபி தான் அலோவ் பண்ணுதுன்னா அதை விட கம்மியா தான் யார் அலோவ் பண்றாங்க, குளோரோபிளாஸ்டோட இன்னர் மெம்பரேன் அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்னோட கிளைம் அண்ட் என்டிஏவோட கிளைம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னர் மெம்பரோட குளோரோபிளாஸ்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பெர்மியபிள் இருக்க போகுது. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து மைட்டோகாண்ட்ரியாக்கு தான் லெஸ் பெர்மியபிள் கொடுத்துருக்கா, அது தப்பாக போகுது. இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் பெர்மியபிள் கொடுத்துருக்காங்க as per NCERT. இன்னர் மெம்பரேன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், ஏன்னா இது மேல கூடிய ஸ்டேட்மெண்ட்னா இது கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதை தான் அவன் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பான். நீங்க ஃபேக்டா அவன் செக் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல அவன் இருக்குது கொஸ்டினா எடுத்தானா அடுத்து இங்க இருந்து கொஸ்டின் எடுக்கிறான் அப்படின்னா இந்த இடத்துல குளோரோபிளாஸ்ட் தான் கொடுத்துருக்கானா அதுக்கு தான் லெஸ் பெர்மியபிள் அப்படின்னா இதை நம்மள கன்ஃபியூஷன் பண்ற வகையில மைட்டோகாண்ட்ரியாவுக்கு லெஸ் பெர்மியபிள் கொடுத்துரு இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணதான் கொஸ்டின் கேட்டிருப்பான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் தான் என்சிஆர்டி கிளைம் பண்ணும் போது, ஆனாலும் சில பேர் போனஸ் மார்க் கேட்கறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மெம்பரேனை பத்தி அந்த அளவுக்கு டெப்தா இன்னும் புக்ல தரல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது ட்ரூ தான், ஏன்னா மெம்பரேனோட பெர்மியபிலிட்டி நேச்சரை பத்தி பெருசா வந்து புக்ல வந்து மென்ஷன் பண்ணல. அப்படிங்கிறப்போ நிறைய பேர் கிளைம் பண்றது ஓகே தான். பட் இது வந்து என்சிஆர்டி லைன் தான் பேஸ் பண்ணி கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முதல் ஸ்டேட்மெண்ட் அதுவா இருந்தா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இதுவா தான் இருக்கும். ஸோ தட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு என்னவா தான் வரப்போகுது, இன்கரெக்ட் தான் வரப்போகுது. அப்போ இதுக்கு கீ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கீ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், அது ப்ராப்ளமே இல்லை. பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிறது தான் என்டிஏ சைட்ல இருந்து கீயா கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனா இருக்கு, இந்த கொஸ்டினே வந்து மீனிங்லெஸ்ஸா இருக்கு, போனஸ் மார்க் கொடுங்க. ஏன்னா இதுக்கு ஆன்சர் கிளைம் பண்ணல, இது மீனிங்லெஸ்ஸா இருக்குங்கிறாங்க. ஏன்னா இதை பத்தி புக்ல சரியா தராத விஷயத்த நம்ம கேட்கலாமானா கண்டிப்பா கேட்கக்கூடாது. ஏன்னா அப்படி படிச்சோம்னா நம்ம ரிசர்ச் பேப்பர்லாம் போய் உட்காந்து படிக்கணும், எல்லாத்தோட நேச்சரும் படிக்கணும்னா யார் போய் படிப்பா அப்படின்னா யாரும் படிக்க முடியாது. ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட லாங்குவேஜ் தப்பா இருக்கு, அதனால +4 மார்க் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ என்டிஏ சைட்ல இருந்து நாங்க இந்த லைன்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு +4 மார்க் கிடைக்காது அப்படிங்கிறத எதார்த்தம். தமிழ்லயே ஒரு டைம் சொல்லிடலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ரெண்டு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. கூற்று 1, மைட்டோகாண்ட்ரியா மற்றும் குளோரோபிளாஸ்ட் ஆகியவை இரட்டை சவ்வினால் பிணைக்கப்பட்ட செல் நுண்ணுறுப்பு. இது எல்லாருக்குமே தெரியும், இரட்டை சவ்வால தான் பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்சிஆர்டி புக் அதை தான் நான் கிளாஸ்ல நடத்திருப்பேன். கூற்று 2 பார்ப்போம். மைட்டோகாண்ட்ரியின் உட்சவ்வு குளோரோபிளாஸ்டுடன் ஒப்பிடுகையில் குறைந்த ஊடுருவும் தன்மை உடையது. ஆனா என்சிஆர்டி என்ன கொடுத்திருந்தாங்க, மைட்டோகாண்ட்ரியோட ஒப்பிடும் பொழுது குளோரோபிளாஸ்ட் தான் குறைந்த ஊடுருவல் தன்மை கொண்டதுன்னு சொல்றாங்க. குளோரோபிளாஸ்ட் குறைந்த ஊடுருவல் தன்மை உடையது. ஆனா கேள்வி இங்க என்ன கொடுத்திருக்காங்க, மைட்டோகாண்ட்ரியா குறைந்த ஊடுருவும் தன்மை கொண்டதுன்னு கொடுக்குறாங்க. அப்ப இது வந்து தவறு அப்படிங்கிறது நம்மளோட கீ ஆன்சரா வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் கீ 2 தான் வரும். உங்களுக்கு என்ன கிளைம் பண்ணுதுன்னு, உங்களுக்கு என்ன பாயிண்ட் தோணுதுங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏன்னா அதிகம் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீயை சேலஞ்ச் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது கீயை சேலஞ்ச் பண்ற வரைக்கும் இது வரைக்கும் எந்த கொஸ்டின் அமையல. இது வரைக்கும் போட்ட எல்லா கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸும் போட்டுட்டேன். எல்லாத்துக்குமே என்டிஏ கிட்ட வந்து ஒரு வெப்பன் இருக்கு, நான் இங்கிருந்தா எடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பட் அடுத்து ரேடியோ ஆக்டிவ் கொஸ்டின் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு, அதுக்கும் ஒரு வெப்பன் வச்சிருக்கான், நியூக்ளியர் ஃபியூஷன். அதை நான் அடுத்த இதுல நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இந்த பேப்பர் அப்படிங்கிறது சில கேள்விகள்ல ஸ்டூடெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்தா எடுத்தோன்னு சொல்லாம வேற இடத்துல இருந்து எடுத்தோன்னு சொல்லி ஃபுல் புக்கையும் படிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்டா நான் பாக்குறேன். ஸோ இந்த இடத்துல இதுக்கு கீக்கு +4 மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.